வணக்கம் ஈடமலம் நேயர்களே. தன்னுடைய தலைவருக்காகவும் தலைவரோட குடும்பத்துக்காகவும் பார்த்தீங்கன்னா விமான நிலையத்துக்கு வெளில காத்துட்டு இருந்த தொண்டர்கள் ஒரு அதிர்ச்சி செய்தி வந்தோன்னா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சிதறி போயிட்டாங்க. அவங்க தலைவர் விமானத்திலே வரல, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறங்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சோன்னே அங்கே போகாம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதே பெரிய விஷயம், பேமெண்ட்டோட டைம் முடிஞ்சிடுச்சு, நாங்களாம் ப்ரீபெய்ட் தொண்டர்கள் அப்படின்னு தங்களுடைய வெயிட்டிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு போன கதையை பற்றி கேட்டிருக்கீங்களா? வாங்க கிஷோர் வாயிலே கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம். என்னங்க இது இப்படி ஆயிடுச்சு? இல்லை, ஒரு தலைவர் வராருன்னா எங்கே வராருன்னு தெரியாமல் வெயிட் பண்ணாமல் நீங்கள் போய் ஏர்போர்ட்டில் போய் உட்காந்தாங்க. என்ன அவையே ஃப்ளைட்டு நைட்டு லண்டன்லேருந்து ஃப்ளைட்டு ஸ்டாலின் குடும்பம் லண்டன்லேருந்து கிளம்பி வருவதாக இருந்தது. அங்கே ஏதோ ஒரு பாம்பு ஸ்கேரோ ஏதோ சம் ப்ராப்ளம். சரி, ஓகே. அதனால் என்ன ஆயிடுச்சு, ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சு. அவங்க உடனே துபாய்க்கு போயிட்டாங்க. சரியா, இவங்க போய் ஒரு 600 பேர் போயிட்டாங்க. யார்? முன்னாள் அமைச்சர்கள், இந்த கும்பல்லாம், இந்த ஓபிஎஸ் அதெல்லாம் அங்கே போயிடுச்சு. அங்கே போய் நின்றுட்டுருக்கு. இவங்க யாருக்குமே தெரியாது, ஃப்ளைட் கேன்சல்னு கூட தெரியாது இவங்களுக்கு. இவன் நில்லு, எனக்கு என்ன, அப்புறம் நீ கொத்தடைமை, நீ நில்லு, எனக்கு என்ன அப்படின்ட்டு. சரியா, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் இஸ் ஆல் தட் இட் டேக்ஸ். அங்கேருந்து நீ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பினா இவங்க தெரிஞ்சுக்க போகிறாங்க, வர போகிறதில்ல, இந்த ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சுப்பா, நான் ஈவினிங் தான் வர போகிறேன்ட்டு. அதை கூட இவங்களால பண்ண முடியல. அப்புறம் திரும்பி எல்லாம் கலைஞ்சி போயிட்டு திரும்பி ஈவினிங் துபாயிலேருந்து வந்த உடனே இந்த கும்பல்லாம் உடனே அங்கே போய் நின்று திரும்பி போனாங்களா? இந்த கும்பல் திரும்பி அங்கே போய் நின்றுக்கிட்டு யார் திருப்பிலாம் போயிட்டு இருப்பா போயா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பாதி பேர் காணும்னு கேள்விப்பட்டேன். திரும்பி அங்கே போய் நின்றுக்கிட்டு அவருக்கு சாமரம் விஷயம், ஏன்னா விடுதலை போராட்டத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க இல்லையா, செக்கிழுத்த செம்மல்கள் இல்லையா இவங்க. அதனால் இவங்க விடுதலை போராட்டத்துக்கு போயிட்டு வந்தது இந்த இவங்க ஆரவாரத்தோட வரவேற்கிறாங்க. ஏங்க, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு காந்தி போனார்ல, ஆமாம், அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு புரட்சி பயணமாக போயிட்டு வந்தாங்க இல்லையா. பாருங்க, ஃபேமிலி அஃபேர். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஸ்வீட்டான ஒரு ஃபேமிலி அஃபேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் படித்து தேர்ந்தவர், மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரசிடென்சியில் கோல்டு மெடலிஸ்ட், உதயநிதி ஸ்டாலின் லயலா காலேஜில் அவரை பற்றி கேட்டாலே எல்லா ப்ரொஃபஸர்ஸும் சொல்லுவாங்க கோல்டு மெடலிஸ்டா இல்லை சேர்ந்துருந்தாரா? வேணாம். இப்போ இன்பநிதி அவர்கள் லண்டனில் பேரிஸ்டர் அண்ட் எஃப்ஆர்சிஎஸ் 2 படிப்பையும் சேர்த்து முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். என்னங்க அப்படிலாம் உங்களுக்கு என்ன தெரியாதா? சிரிக்கிறீங்க, கேட்டால் நான் சொல்கிறேங்க. ஒரே டைமில் வக்கீலுக்கும் டாக்டருக்கும் படித்து பட்டம் வாங்கியிருக்காரு. என்னங்க, ஸோ அது போயிட்டு ஒரு பார்த்துட்டு வராங்க. அந்த பதவியில் இல்லைனாலும் ஒரு பேரன் நல்லா படித்து வர்றதை பார்த்தீங்கன்னா கொண்டாடிட்டு வர்றாரு. அவங்க குடும்பத்தில் நாங்கள் கொண்டாடிக்கிட்டோம், இது நம்ம பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள், கட்சிக்காரனை ஏன் அலைய விடுற? இதை கூட நல்லா சொல்ல முடியல. ஏன்னா நீங்கள் தான் பேசுகிறீங்க. என்னன்னு, இன்ஸ்டாகிராமில் வெற்றி பெற்று விட்டார்கள். வேறு விஜய் இன்ஸ்டாகிராமில் வெற்றி பெற்றாங்க. இன்ஸ்டாகிராமில் எல்லாரும் போய் இது மாதிரி வீடியோஸ்லாம் போட்டு அதில் ஜெயிச்சிட்டாங்களாம். இப்போது இவங்க பண்ண அராஜகம், இவங்க எல்லா இடத்துலையும் பேசினது, இதையெல்லாம் மக்கள் மனசுலேயே வச்சுக்கலையும் இன்ஸ்டாகிராமை பார்த்து அப்படியே போய் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு இவர்களுக்கு திமிர் தலைக்கேறி இருந்தது என்றால், ஸ்டாலினுக்கு வெள்ளிச்சார் போட்டு உட்காந்துக்கிட்டு இவர் அப்படி கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அப்படி போஸ்ட் கொடுக்குறது. இதுக்கு ஒரு விழா, இதுக்கு ஒரு நிகழ்ச்சி, அது நடந்து கொண்டிருக்கின்ற அதே தருணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம், அவைய ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே சான்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் கால் போட்டுனே இருக்கீங்களே அப்படியே. இல்லை சொல்கிறேன், இப்போ ஏன் ஸ்டாலின் உங்கள் கால் தானே போட்டுக்கோங்க. இல்லை போட்டுக்கோங்க, என் கால் நான் போடாமல் இருக்க வரைக்கும் சரி. சரி பாருங்க நேயர்களே. ஸோ இந்த மாதிரி என்ன சரியா, இதுக்கு மேலே அடுத்தது பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு எம்எல்ஏங்க, இன்னும் பெரிய இது கிடையாது, ஒரு எம்எல்ஏ அவங்க மக்கள் சூழ்ந்து நிற்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் மறக்கக்கூடாது. அதுக்கு சொல்கிறேன் நான், எவ்வளோ திமிர் தெனாவட்டு தான் நீ அதை பேசுவேன். மக்கள் சூழ்ந்துருக்கு, பொதுமக்களை பார்த்து இவன் சொல்கிறாங்க, ஏய் இப்படியே சொல்கிறான் மைக்கை பிடிச்சிக்கிட்டு, ஏய் இந்த கார் என்ன விலை தெரியுமா, வாங்கிட்டேருந்து கிட்னியை உருவி இந்த காரை வாங்க முடியுமா, இந்த ஊர் முழுக்க கிட்னியை உருவினா தான் நான் காரை வாங்க முடியும், இந்த காரோட விலை எவ்வளோ தெரியுமா, 5.5 கோடி அப்படிங்கிறான். என்ன பரம்பரை பணக்காரனா நீ? யார் நீ? இந்த கதிரவன்ற ராஸ்கல் புதுக்கோட்டையா திருச்சி, அந்த இது என்ன ஊர் பேர் தனலட்சுமி ஸ்ரீனிவாஸ், அந்த குடும்பத்தை அப்படி சொல்கிறாங்க. பொதுமக்களை பார்த்து நீ சொல்லுவியா?
மக்கள் என்ன அவ்வளோ இதுவாயிட்டாங்களா உங்களுக்கு, இலக்காரம் ஆயிட்டாங்களா உங்களுக்கு? நான் எவ்வளோ திமிரோட எந்த உச்சத்துல இருந்தா நீ இதை பேசியிருப்ப? இது இது ஒவ்வொருத்தரும் நீங்க ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு போகலாம் நீங்க. ஏன்னா இவங்க பேட்டை ரவுடி சேகர் பாபு அவன் ஆடாத ஆட்டமா? என்ன பேச்சு? ஏங்க இப்போ திமுக ஆட்சியில் இல்லை, பண்றதுக்கு வேலை இல்லை, வந்து ஏர்போர்ட் கிட்டே சும்மா இல்லாம வந்து நில்லுங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் கூட நீங்க யோசிச்சு பாருங்களேன், இன்னும் கூட உங்களுக்கு புரியல. ஏன் தோத்தோன்னு தெரியாம போற இடமெல்லாம் ஒப்பாரி. ஏன் தோத்தோன்னு ஏன் தெரிஞ்சுக்கணும்? இன்னும் 4 மாசம் தானே இந்த ஆட்சி இருக்க போகுது. அதுதான் சொல்றேன் நான். இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு இல்லையா, 6 மாசத்துல ஆட்சி விழ போகுது, 7 மாசம். நான் என்ன கேட்கிறேன்னா, இவங்களை நீ 1 வருஷம் ஆள விடு. ஆள விட்டு அப்பதானே தெரியும் இவங்க லட்சணம் என்ன, இவங்க வவுசு என்னன்றது அப்பதான் நமக்கு தெரிய வரும். இவங்க ஊர்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்துட்டு வந்து உட்காந்துருக்காங்க. இவங்க என்ன பண்ண போறாங்கன்றது எப்ப தெரியும் நமக்கு? நான் பண்றதை பார்த்துட்டு சமணர் படுக்கையில போய் படுத்து பாக்குறாரு அமைச்சர். ஆமாங்க, அவர் இந்த பக்கம் படுத்து இப்படி மேலே பார்த்து நோட்டம் விட்டா கல்வித்துறை மேம்பட்டு விடும் அவர் நினைச்சிட்டு இருக்காரு. நினைக்கட்டும். இதுக்கு முன்னாடி இருந்தவன் என்ன பண்ணான்? உட்காந்துருந்த உதவாநிதிக்கு இது பண்ணிக்கிட்டு இருந்தான், சாமரம் வீசிட்டு இருந்தான். வேற என்ன பண்ணான்? சரி, விஷயத்துக்கு வருவோம். ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிறது சரியா? ஒரு எம்எல்ஏ முதல்வர் விஜயை குறித்து வந்து எலும்புகளை உடைப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ஷாக வந்து பேசிடுறாரு. அதுக்கப்புறம் அவரை கைது பண்ணி கூப்பிட்றாங்க. ஐயோ அம்மா கொள்றாங்களே 2026 வெர்ஷன் மாதிரி இன்னைக்கு ஒன்று நடந்துச்சு. அவரை காப்பாற்றுறதுக்காக கீதா ஜீவனும் அனிதா ராதாகிருஷ்ணனும் போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வண்டி விடுங்க அப்படிங்கிற மாதிரி குமுறல் சத்தங்களாக வந்து கேட்குது. என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில்? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இவங்களுக்கு இதை பற்றி பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாங்க இவங்களுடைய ஆட்சி காலத்தில்? அதே போல உங்களுக்கு வந்தா மட்டும் அது வந்து டொமேட்டோ கெட்சப், மற்றவங்களுக்கு வந்தா அவங்களுக்கு வந்தா வந்து மற்றவங்களுக்கு வந்தா அது தக்காளி சட்னி அப்படின்னு எப்படி உங்களுக்கு வருது? எனக்கு புரியலையே. இந்த ஆட்சி இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்து முதல் கைது என்னோடது. May 7 பதவி ஏற்றுக்கிறாரு ஸ்டாலின். May 14 இது June 14 என்னை கைது பண்ணுறாங்க. சரியா? இவர் நம்ம எம்பி அவர் யார், செந்தில் குமார், தருமபுரி எம்பி, அப்போ அவர் போடுறாரு, பதிவு போடுறாரு. எங்கேருந்து இவங்க கைதுக்கான கம்ப்ளைண்ட்டுக்கான அட்ரஸ் எடுக்கிறாங்கன்னா, நான் எங்கே இருக்கேன்றதே இவங்களுக்கு எங்கேருந்து அட்ரஸ் எடுக்கிறாங்கன்னா, இவர் சொல்கிறார், உன் மேலே நான் உன்னை ரவுண்டு கட்டி அடிப்பேன் ஆட்சிக்கு வந்தோன்னு. நீ என்ன ரவுண்டு கட்டி அடிக்கிறது தான் எடுத்துக்கோ, என் அட்ரஸ் நான் கொடுக்குறேன். சரியா? அதுலேருந்து அவர் எடுக்கிறாரு, ட்வீட் பண்ணுறாருங்க, கவலைப்படாதீர்கள், இவன் சுலபமாக வெளியே வர முடியாது அப்படின்ட்டு. இப்படியெல்லாம் பழி வாங்குவீங்க நீங்கள் எல்லாரையும். எனக்கு உங்கள் மேலே கோபம் கிடையாது, உண்மையிலேயே நான் சொல்கிறேன். என்னை கைது பண்ணதுக்காக கோபம் கிடையாது, எனக்கு உங்கள் மேலே கோபம் இருக்குது. ஏன்னா அப்பாவி மக்களை நீங்கள் கொடுமைப்படுத்தினீர்கள், ஒரு கும்பலே வந்து சுரண்டி தின்றது அப்படின்றதுல எனக்கு கோபம் இருக்குது. எஸ், ஐ ஹாவ் தட் ஆங்கர். ஆனால் என்ன நீ தனிப்பட்ட விதத்தில் நீ கைது பண்ணணும், நீ சிறையில் வச்சதோ, அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு கோபமாக படலை. நான் பல முறை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னுடைய சிறையுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா தட்ஸ் த ஒன்லி ஆப்பர்ச்சுனிட்டி வேர் பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட். வேற எங்கே போய் நான் சொல்ல முடியும்? இந்த மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது தான் நான் சொல்ல முடியும். சரியா? கிளாசெட்டில் பக்கத்தில் பீ வந்துக்கிட்டு இருக்கும். சரி, இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன், அந்த அங்கே உட்காந்துட்டு இங்கே இந்த சாப்பாட்லேயும் வந்து உட்காரும். சரியா? அப்போவும் நான் என்ன தெரியுமா நினைப்பேன், என்ன இங்கே உள்ளே போகிறது தான் நாங்கள் வெளில வருது, ஏன்னா என்னோடதுல வேற என்னோடதோ. சரியா? எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படியெல்லாம் வந்து இவங்க பண்ணாங்க. சரியா? அப்படியெல்லாம் இவங்க பண்ணும்போது கூட எனக்கு இவங்க மேலே என்ன நீ வந்து இந்த மாதிரி பண்ணன்றது எனக்கு கோபம் கிடையாது. பட் நீ மக்களை சுரண்டி தின்ற. சரியா? நீ என்ன சிறையில் என்ன வேணாலும் குடும்பப்படுத்திருக்கலாம், அது வேற விஷயம். பட் நீ மக்களை நீ சுரண்டி தின்ற. இதையெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஐயோ அம்மானு ஒப்பாரி வைக்கிறிய, நீ பண்ணதெல்லாம் தான் உனக்கு திரும்பி வருது இன்னைக்கு. சரிங்க, நீ மற்றது எல்லாத்தையும் நான் வந்து ஏற்றுக்கலைங்க. அதாவது கருத்து தெரிவிக்கிறதுக்கோ இல்லை ஒரு ஆபாசமாக ஒருத்தன் பேசிட்டானு வைங்களேன், அருவருக்கத்தக்க விதத்தில் பேசிட்டானு வைங்களேன், அவனையெல்லாம் கைது பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு கிடையாதுங்க. ஆனால் இங்கே இந்த எம்எல்ஏ என்ன பண்ணுறாங்க, எலும்பை உடைப்பேன்றாங்க. ஒரு முதலமைச்சருடைய எலும்பை உடைப்பேன் நான் சட்டமன்றத்துன்னு சொல்கிறவன் எப்படிங்க ஓடுவீங்க? இல்லை, எந்த தைரியத்தில் இதெல்லாம் பேசுகிறாங்க? ஒரு சாமானியனுக்கு தெரியாதுன்னா பரவாயில்ல. தைரியம் இல்லைங்க, இவங்களுக்கு ஆத்திரம். இது தைரியம் கிடையாது. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, க்ளூலெஸ். ஒரு கணவன் மனைவி வெக்கேஷன் போகணும்னு பிளான் பண்ணுறாங்க. சரியா? வெக்கேஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி மனைவிக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுச்சுன்னு வைங்க, என்ன ஆகும்?
தனியாக போக முடியும் வெக்கேஷனு. அந்த மனைவியை நிலைமை வேற தான் அடக்கலாம் அந்த பண்ணணும். அந்த அந்த நிலைமை தான் இவங்களுக்கு. சரியா, இவங்க என்ன நினைச்சாங்க, 5 ஆண்டுகள் இவர்கள் ஆட்சியில் இருக்க போகிறார்கள் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். திரும்ப இவர்கள் வரப்போகிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். பணத்தை கொடுத்து மக்களை வாங்கிடலான்னு நினைச்சீங்க, அது நடக்கலை. சரியா, உங்களுடைய அயோக்கியத்தனமான இன்னைக்கு 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 யார் யாரெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களோ பேசுகிறான் பாருங்க, இவெல்லாம் வந்து திமுகவுடைய வீழ்ச்சிக்கு காரணமானவர்கள். அவருடைய அகந்தை பேச்சு. வெள்ளை அறிக்கை கேட்குறாரு. என்னங்க கேட்டார் ஒன்று, நீ என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்த, நீ என்ன முதலீடு கொண்டு வந்தேன்னு ஒரு ஒரு எதிர்கட்சி தலைவர் உன்னை பார்த்து, எடப்பாடி பழனிசாமி உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. என்னப்பா நீ இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்தீங்க, என்ன கொண்டு வந்தீங்க சொல்லிங்கன்னா, திமுறா கொழுப்பெடுத்து இப்படி ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து காமிக்கிறான் அந்த வளர்ந்துக்கிட்டான் ராஸ்கல், அவன் இந்த டிஆர்பி ராஜா. இதான் வெள்ளை அறிக்கை அப்படின்றான். எவ்வளோ திமிருந்தா நீ அதை பண்ணுவ? இந்த மக்கள் எல்லாம் அவ்வளோ கேவலமானவனுங்களா? ஏங்க திருடாத இடமே இல்லைங்க. இவங்க எதை எடுத்தாலும் திருடியிருக்காங்க. அப்போ இந்த கேள்வி கேட்கணுமா கூடாதா? கக்கூஸ் திருடுவே எவனாலும் திருடுவானா? கக்கூஸை கழுவுறதுல எவனா திருடுவானா? அதில் போய் காசு பார்ப்பியா? சரி, அதே மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க என்னத்துக்கு போராடினாங்க? 20 கோடிங்க, அவ்வளோதாங்க. நீ போராட்டம் எதிர்பார்ப்பு 20 கோடி ஒரு ஆண்டுக்கு, அவ்வளவுதான் எதிர்பார்ப்பு. பட்ஜெட் சம்பளம் உயர்வு 20 கோடி பர் இயர் ஆயிருக்கும். 20 கோடி இன்ட்டு 5 வருஷம் போடுங்க, 100 கோடி. நீ ஒரு 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 துறையிலையும் நீ ஒரு ஒரு கான்ட்ராக்ட்லையும் அடிச்சுட்டு இருக்கடா. அதை கொடுக்கறதுக்கு முன்னால முடியல. எவ்வளோ திமிரு இருந்தால் அந்த குடும்பம் போய் உட்காரும். எங்கே அந்த பக்கத்து தெருவில் இங்கே போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க கான்வாயை வேறு ரூட்டில் எடுத்துகிட்டு போய் பக்கத்து தெருவில் கூலி படத்தை பார்க்குற நீ இதை விட யாராவது அசிங்கப்படுத்த முடியுமா சொல்லுங்க? இந்த மாதிரி கொழுப்பெடுத்து நீங்கள் பண்ண வேலைக்கெல்லாம் இன்றைக்கி பதில் கிடச்சிருக்கு. அதை உங்களால் ஏற்றுக்க முடியல. சரி, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். நீ ஏன் தோற்று போன அதை முதல்ல நீ ஏற்றுக்க. உன்னை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். உன்னைனா என்ன, அதிமுகவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சரியா? இப்போ நம்மைன்னே சொல்லிப்போமே. நான் அதிமுக ஆதரவாக இருந்ததுனால நான் சொல்கிறேன். நம்மை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். ஏன் நிராகரித்தார்கள்? நீ முதல்ல அதை புரிஞ்சுக்கணும், உள்வாங்கிக்கணும். ஏன் நிராகரித்தார்கள்? ஏன் விஜய்க்கு 2 ஆண்டுகள் மட்டுமே ஒரு கட்சி துவங்கி வந்த விஜய்க்கு ஏன் 107 தொகுதிகள் கொடுக்கும்ன்ற அளவுக்கு அவர்கள் பக்கம் நம்பிக்கை வைத்தார்கள்? உன் மேலே முழுசாக நம்பிக்கை இல்லாமல் இல்லை, உன் மேலேயும் நம்பிக்கை வச்சாங்க. அதனால தான் 107 தொகுதிகள் மட்டும்தான் விஜய்க்கு கொடுத்தாங்க. மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் 1,30,00,000 வாக்குகள் அதிமுகவும் பெற்றிருக்கிறது, 1,50,60,00,000 வாக்குகள் திமுகவும் பெற்றிருக்கிறது. அப்படின்னாக்கா மக்கள் உன்னை முழுவதுமாக நிராகரிக்கலை. ஆனால் உன் மீது ஒரு சலிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. நம் மீது ஒரு சலிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இப்போ ஏன் ஏற்பட்டது? முதல்ல அதை நீ உள்வாங்கிக்கணும். எதனால் நம்ம தோற்றோம் அப்படின்றத உள்வாங்கிக்கணும். நீ ஏன் ஒரு சால்ஜாப்பு சொல்லிப்ப? இன்ஸ்டாகிராமில் தான் தோப்பியா? இதெல்லாம் என்ன? இப்போ நான் பட்டியலிட்டேன், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு ஃபியூ இன்ஸ்டன்சஸ். நான் நிறைய விஷயங்கள் தவறே உணரலங்கிறீங்க. இன்னும் நிறைய இருக்கு. நான் கொடுத்ததெல்லாம் 1-2 விஷயங்கள் தான். ஒரு பெண், ஒரு ஒரு காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு பெண், அது நம்மளோட சகோதரியாக இருக்கலாம், நம்மளுடைய மகளாக இருக்கலாம், என்ன அவங்க ஒரு காலேஜில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபட்டப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளில கொண்டு வந்து அவங்க பேசுகிறதே பெரிய விஷயம். அப்படி பேசக்கூடிய ஒருவருடைய எஃப்ஐஆர் காப்பியை டீட்டெயிலோட நீ வெளியிடுற. அவங்க எந்த வீட்டில் இருக்காங்க, அவங்க யார், அட்ரஸ் என்ன, அவங்க பேர் என்னன்றது நீ வெளியிடுறன்னா எந்த அளவுக்கு நீ அகந்தையோட தெரிஞ்சிருப்ப. திமுறா அந்த முதலமைச்சர் பேசுகிறார், ஸ்டாலின் பேசுகிறார், சட்டமன்றத்தில் என்ன பேசுகிறார்? அவன் கட்சி உறுப்பினர் இல்லை, அபிமானி, அனுதாபி. இதெல்லாம் என்னங்க? சரி, எனக்கு என்ன தெரியணும்னா அல்டிமேட்டாக இவங்க சொல்கிற மாதிரி 4 மாதமோ 6 மாதத்துலேயே ஆட்சி கவலை தான் போதா? அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் என்ன கேட்குறேன்னா, முதல்ல ஆட்சி கவிழ அதை விட்டுருங்க. என் கேள்வி என்னடா, நீ தோற்று போனது ஏன்றத முதல்ல நீ உள்வாங்கியிருக்கியா? நீ ஏன் தோற்று போனன்றதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கியா? நீ முதல்ல நீ அது புரிஞ்சுட்டாங்கன்னா அங்கேருந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இப்போ அதிமுக உள்வாங்கி கொள்கிறது, புரிந்து கொள்கிறது. ஆமாம், நம்ம தோற்றுட்டோம், மக்களை போய் கன்வின்ஸ் பண்ண முடியல. அதிமுக தோல்வியை சந்தித்திருக்கிறது. சரியா? வரலாறு காணாத ஒரு தோல்வின்னு நம்ம சொல்லலாம். அதாவது வரலாறு காணாதன்னா 2வது முறை ஆட்சியை தக்க வைக்க முடியவில்லை அல்லது ஆட்சிக்கு வர முடியவில்லை அப்படின்றது ஒரு தோல்வி தான் அதிமுகவுக்கு. ஆனால் அதிமுக அதை எப்படி அணுகுறதுன்னு பாருங்கள். அவங்களுக்குள்ள உள்கட்சி பிரச்சனைகள் இருக்குது,
என்ன அவங்க வந்து எதிர்கொள்கிறாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் உங்களை மாதிரி தினமும் ஒரு ட்ராமா, அதுக்கப்புறம் இந்த ஜென்சி டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் 36 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பீஸுங்க. இந்த ஜூலி கீலி இதெல்லாம் வந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு என்ன இது இதெல்லாம் பண்ணால் அப்படியே இளைஞர்கள்லாம் உன் பக்கம் கவுந்துருவாங்களா எனக்கு புரியல. இருக்கிறவங்களும் பயந்து ஓடிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. நீங்கள் அந்த சிவா நடிகரோட தமிழ் படம் பார்த்துருக்கீங்களா? அது இந்த பாய்ஸ் உடைய படத்தை பேரடி பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எம்எஸ் பாஸ்கர், வெண்ணிநாடை மூர்த்தி, எம்எஸ் பாஸ்கர், அப்புறம் இன்னும் 4-5 பேர், இவங்கெல்லாம் அந்த காம்பவுண்ட் வாலில் உட்காந்துக்கிட்டு காமெடி பண்ணுவாங்க பார்த்தீங்களா? நம்ம இது மனோபாலா இவங்கெல்லாம் அந்த மாதிரி தான் நீங்கள் திமுக மாறி இருக்கீங்க. உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த் என்னன்றதே உங்களுக்கு புரியல. எதை தின்றால் பித்தம் தெளியும்ன்ற கதையா நான் ஏதோ அப்படி 4 இன்ஸ்டாகிராம் அப்புறம் 4-5 இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது பெரிய அப்படியே நீங்கள் ஒரு மாற்றை கொடுத்து விடுவீர்கள். உங்களை நிராகரித்திருக்கிறார்கள் மக்கள், உங்களோட சேர்த்து அதிமுகவையும் நிராகரித்திருக்கிறார்கள் மக்கள். இதான் உண்மை. ஏன் நிராகரித்தார்கள் அப்படின்றத நீ இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ இன்னும் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கே நீ ரெடியா இல்லை. உன்னை நிராகரிச்சிட்டாங்கன்றதை அக்செப்ட் பண்ணவே நீ ரெடியா இல்லை. யூஆர் இன் டினையல் மோட். அதிமுக புரிந்து கொள்கிறது. ஆமாம், நம்மளை நிராகரிச்சிட்டாங்க. ஏன் நிராகரித்தாங்க? அப்போ மக்கள்கிட்ட உட்காந்து பேசணும், தெரிஞ்சுக்கணும். ஏன் நிராகரித்தாங்க, என்ன பிரச்சனை, எங்கே நாம் தவற விட்டோம் அப்படின்ட்டு. இது எதுவுமே பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு கண்ணா அப்படின்னு முதலமைச்சரை திட்டினா என்ன பண்ண முடியும்? வெதர் யூ லைக் இட் ஆர் யூ டோன்ட் லைக் இட் ஈஸ் அவர் சிஎம். உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையோ. இப்போ நான் கூட ஸ்டாலின் ஒரு தத்தி அப்படின்னு நான் அவர் முதலமைச்சராக இருந்தபொழுது எனக்கு விமர்சனம் வச்சுருக்கேன். அதுக்காக ஸ்டாலினை அடித்து உதைக்க வேண்டும்னு நான் சொன்னால் அதை ஏற்றுப்பீங்களா? ஏற்றுக்க முடியுமா? எல்லாம் மீறி கைது தான் பண்ணுவாங்க. எதிர்கருத்து வச்சா அது வேற. நீ எதிர்கருத்து வைக்கிறது ஆபாசமாகவும் வைக்கிறேன்னு வச்சுப்போமே, அந்த ஆபாசமாக இருந்ததுக்காகவும் கைது பண்ணக்கூடாது அப்படின்றத நான் மெயின்டைன் பண்ணுறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், இவன் அந்த யார் இந்த யூடியூபர் ஒருத்தனை கைது பண்ணாமல் திருச்சி சூர்யா சிவாவோட சேர்ந்து முக்தார் அது மாதிரிலாம் கைது பண்ணாதீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். குண்டர் சட்டத்தில் போடாதீங்க. குழந்தைங்க தப்பாக பேசிட்டான், அதுக்கு கைது பண்ணுறியா, ஒரு 15 நாள் உள்ள வைக்கிற ரிமாண்டு, அதுக்கப்புறம் நீ பெயிலில் விடு, ஏதோ ஒன்று பண்ணு, பட் குண்டாஸ் போடாத அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் இது ஒரு எம்எல்ஏவாக இருந்து நீ இது பேசலாமா? சட்டமன்றத்தில் நான் எலும்பு உடைப்பேன்னா என்ன? அது சட்டமன்றத்துக்குள்ள கலவரத்தை ஏற்படுத்தி நீ வந்து ஒரு முதலமைச்சரை பார்த்து நான் எலும்பு உடைப்பேன் அப்படின்றது என்ன பேச்சு? இது பொறுக்கித்தனமான பேச்சு. இது வன்முறையை தூண்டக்கூடிய பேச்சு. இந்த பேச்சுக்கு அனுமதி இருக்க முடியாது. இதுக்கு கைது தான் சரி. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஸோ இப்போ வந்து டிவிகேவை எதிர்க்கிறேன் இல்லை மாதிரி விமர்சனம் பண்ணுறன்ற பேரில் இன்னும் மக்கள் கிட்ட இருந்து தூரம் போயிட்டே தான் இருக்காங்க. திமுக அவங்களோட அவர்கள் ஏன் தோற்றார்கள்னு தெரியலையே. ஏன் தோத்த? நீ உன்னுடைய அகந்தை பேச்சு, உன்னுடைய அகந்தை நடவடிக்கை, உன்னுடைய அரகன்ஸு, ஷியர் அரகன்ஸ், அதனால தான் நீ தோத்த. அதுவே நீ புரிஞ்சிக்கல. நீ அதை புரிஞ்சிக்காம நீ என்ன பண்ணுற, மேலே மேலே ஏதோ பெருசாக நம்ம வந்து அப்படியே ஓவர் நைட்டில் மக்களெல்லாம், இப்போ விஜய்க்கு ஓட்டு போட்ட மக்களெல்லாம் ஓவர் நைட்டில் அப்படி மாதிரி உனக்கு ஓட்டு போட்டுருவாங்களே? எப்படி போடுவாங்க? ரியாலிட்டியை விட்டு ரொம்ப தள்ளி இருக்காங்க. நீ இன்னும் கிராஸ் பண்ணிக்கவே இல்லை ரியாலிட்டியை. அதுதான் எங்கள் பிரச்சனையே, பிரதான பிரச்சனையே அதான் நான் பார்க்குறேன். நீ இன்னும் யூ ஹவ் நாட் கம் டு ரியாலிட்டி, யூ நாட் அண்டர்ஸ்டாண்டிங், கிராஸ்பிங். எங்கே தப்பு நடந்ததுன்னு உனக்கு தெரியல, இல்லை தெரிஞ்சுக்க நீ விரும்பலை. இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான். தப்பு நடந்திருக்குங்க. தப்பு நடந்ததுனால உனக்கு நிராகரிக்கிறான் மக்கள். சரி, இப்போ 1,40,00,000 பேர் உனக்கு ஓட்டு போடுறாங்கன்னா, 1,30,00,000 பேர் அதிமுக ஓட்டு போடுறான்னா அவன் நம்பி தானே ஓட்டு போடுறான். எந்த அளவுக்கு அவன் நம்புறானோ அதே அளவுக்கு அதிகமான மக்கள் ஒன்று நம்பலைன்னு தெரியுதுல்ல. ஏன் நம்பலை? அப்போ எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. அது என்ன தப்பு அப்படின்றத நீ உள்வாங்கவே இல்லை. வெறும் இன்ஸ்டாகிராமில் மட்டும் அது நடந்துருமா? ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ளே யோசிச்சு நீ ஜென்சின்னு சொல்லக்கூடிய வாக்கு வங்கி எவ்வளவு? அது மட்டுமே உனக்கு நடந்துச்சா? அப்படி கிடையாது. மக்கள் இந்த ஆட்சி போக வேண்டும் என்று நினைத்தார். அந்த ஆட்சி போக வேண்டும் என்றால் அது அதிமுகவால் சாத்தியமில்லை அப்படின்னு அவங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு பெரும்பான்மையான மக்கள் வந்துட்டாங்க. ஏன் வந்தாங்கன்னா, அதிமுக தங்களுக்குள் பிளவுகள் இல்லை,
நாங்கள் யுனைடடாக நாங்கள் சேர்ந்து இருக்கோம், நாங்கள் வலுவாக இருக்கோம் அப்படின்னு காண்பிப்பதில் ஏதோ ஒரு இடத்துல, அது மேபி மீடியா ஒரு காரணம் கூட இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல அவங்க தவறிட்டாங்க. தவறிய காரணத்தினால அவங்க ஆல்டர்னேட்டாக யாரை பார்க்குறாங்க? விஜயை பார்க்குறாங்க. அப்படி பார்த்தாலும் கூட 107 தொகுதிகள் விஜய்க்கு, 108 தொகுதிகள் விஜய்க்கு கொடுத்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிட்டத்தட்ட 47 தொகுதிகள், அவருக்கு மட்டும் 53 தொகுதிகள் அந்த கூட்டணிக்கு. அப்போ 107 × 53 + 53 நீங்கள் சேர்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 160 சொச்சம் தொகுதிகள். பெரும்பான்மையாக உங்களை நிராகரிச்சிருக்காங்க. அப்போ உங்களை ஏன் நிராகரிச்சாங்க அப்படின்னா உங்களுடைய ஆட்சி பிடிக்கல. அது அப்போ இப்போ இன்ஸ்டாகிராமில் போட்டவங்க தான் அந்த 1,30,00,000 பேரா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஓட்டு போட்டவங்க, அதிமுக ஓட்டு போட்டவங்க அவங்க தானா? இன்ஸ்டாகிராமில் தான் அவங்க பார்த்து இது பண்ணாங்களா? அப்படி கிடையாது. ஆட்சி ஒரு கேவலமான ஆட்சியாக நீ நடத்தியிருக்க. முதல்ல அதை நீ புரிஞ்சிக்க. தவறு என்பதை நீ ஏற்றுக்கொள். நீ தவறுன்றதை ஏற்றுக்கிட்டா தான் அடுத்த கட்டத்துக்கு நீ போக முடியும். 91, 96 ஆட்சி நடந்தது மோசமான ஆட்சி என்று மக்கள் எல்லோரும் கருதினார்கள். செல்வி ஜெயலலிதாவே அவருடைய தொகுதியிலேயே தோற்று போனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மாற்றிக்கிட்டாங்க. அவங்களோட ட்ரெஸ் கோட்லேருந்து எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டாங்க. எல்லாமே மாற்றணும். ஏன் நகையை போட்டுக்கிட்டு என்ன அதே பெண்கள் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப, நான் சொல்கிறேங்க, மக்களை வந்து நம்ம வந்து முட்டாள்கள் அது இது நம்ம பேசுகிறோம்ல, அப்படி கிடையாதுங்க. அவங்க உண்மையிலேயே அவர்கள் அறிவாளிகள். சரியா? அவங்க பார்க்குறாங்க, உன்னுடைய பிஹேவியரை பார்க்குறாங்க, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. சரியா? 96ல் இதே மக்கள் செல்வி ஜெயலலிதாவை பார்த்து சொன்னாங்க, நீ நகை இல்லை இவ்வளோ நகையை போட்டுக்கிட்டு இந்த பொம்பளையும் அந்த பொம்பளையும் கூட 2 பேரும் இவ்வளோ நகையை போட்டு நிற்கிறாளுங்க அப்படின்ட்டு. இது பெண்களுடைய மைண்ட் செட். எங்கேருந்து வந்து இவங்களுக்கு இவ்வளோ நகை இவங்களுக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட். சரியா? அதே மைண்ட் செட்டு 2 ஆண்டில் மாறிச்சு. எப்படி? அந்த அம்மா வந்து ஒரு ஸ்டெப்னு கொடுத்தாங்க. என்ன சொல்லிட்டாங்க? நான் இனி என் வாழ்க்கையில் அணிகலன்களே அணிய மாட்டேன் அப்படின்ட்டு. காது தோடு கூட போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம வற்புறுத்தி ஒரு தோடு மட்டும் போட்டுக்கிட்டாங்க. அதவே மாட்டணுன்னே அதே மக்கள் எடுத்துதான் சொன்னாங்க, அதே பெண்கள் எடுத்துதான் சொன்னாங்க. முதலமைச்சராக இருந்த லேடிப்பா அவங்க, அந்த அம்மா வந்து ஒரு முதலமைச்சராக இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு நடிகையாக எவ்வளோ இருந்திருக்காங்க. அப்படி இருந்தவங்க பாவம்ப்பா, குடும்பம் கூட கிடையாது, பாவம் காதில் கழுத்து கூட ஒன்றுமே இல்லையேப்பா இப்படின்னு 2 ஆண்டுகள் நினச்சாங்க, பரிதாபப்பட்டாங்க. ஏன் நினச்சாங்க? ஏன்னா அவங்கள மாற்றிக்கிட்டாங்க. நீ ஒன்றை மாற்றிக்கவே மாட்ட. நீ ஒன்றை மாற்றிக்கணும்னா முதல்ல நீ புரிஞ்சுக்கணும் எங்கே தப்பு நடந்ததுன்றதை நீ உள்வாங்கிக்கணும். நீ உள்வாங்கவே மாட்டேங்கிறே. ஏன் தப்பு நடந்து உள்வாங்க மாட்டேங்கிறீங்க? இன்னமும் திமிராக தான் பேசி தெரிஞ்சிட்டு இருக்காங்க உங்கள் ஆளுங்கள்லாம். இந்த ஸ்பெக்ட்ரம் ராஜா பேசுகிறதெல்லாம் ஏன்னா மக்களுக்கு பிடிக்குதானே? திமுக ஆட்சியில் இருக்கிறப்ப பேசுன மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து. இந்த ஸ்பெக்ட்ரம் ராஜா பேசுறதுலாம் மக்களுக்கு பிடிக்கல. நீ அதை இன்னமும் அதை என்னமோ பெருமையாக நினச்சிட்டு நீ இதெல்லாம் பேசி திரியிறீங்க. கிடையாது. காலம் மாறிவிட்டது. அப்போ காலம் மாறிவிட்டது என்பதனை முதலில் நீ புரிஞ்சுக்கணும், நீ உள்வாங்கணும். இந்த காலம் மாறிவிட்டதுன் போது காலத்தை நீ பழி சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று நீ மாற்றிக்கணும்னா, நீ 36 வயசு 40 வயசு பீசிங்கெல்லாம் கொண்டு வந்து நிறுத்திட்டு என்ன பண்ணுன்னா அப்படியே ஜென்சியெல்லாம் அவனை போட்டுருவாங்களே. எனக்கு புரியலையே இது. சரி, ரைட்டு. திருப்பி அதை நினைவுபடுத்தாதீங்க. எனக்கு அப்படியே வந்து மண்டெல்லாம் கலங்கி போகுது. திமுகவுடைய தோல்விக்கு வந்து இப்போ இருக்கிற அந்த முதலைகள் பழைய திமுக காரங்களாம் காரணமாக இருக்கு. முதல்ல ரீவாம்புங்க. நீ இது மொத்த கும்பலையும் இதுக்கு வெளில போட்டாதான் உங்களுக்கு இது உருப்படும். அது வரைக்கும் இது உருப்படாது. நன்றி.